சிறுகீரை அதிக நோய் எதிர்ப்பு சக்திகளும் இரும்பு கால்சியம் நிறைந்துள்ள சிறுகீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையை க்ளீன் பண்ணி 3-4 டைம் வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதில் நிறைய மண் இருக்கும், அதனால் 3-4 டைம் அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டதுக்கப்புறம் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், மிளகாய், வானல் சூடு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய், கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா போட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். அப்புறம் நறுக்கி வச்ச கீரையை சேர்த்திக்கலாம். கீரையில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுங்க, அதுவே நமக்கு அதிகமாக தரும். நான் ஒரு கட்டு கீரை தான் சமைக்கிறேன். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான். பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கீரை நல்லா பரட்டி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு பவுலில் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, முக்கால்வாசி அரை வேக்காடை வேக வச்சு அந்த தண்ணியோட கீரையில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், கீரையும் பாசிப்பருப்பும் அந்த தண்ணியிலேயே சேர்த்து நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் மல்லித்தலையையும் தேங்காய் துருவி சேர்த்து சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கீரை பொரியல் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த சிறுகீரை சிறுநீரக பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்லது. சிறுநீரக பிரச்சனையே வந்தாலும் சீக்கிரம் குணப்படுத்தும். மோர் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் வராது. ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிறனால குயிக்காக டைஜஷன் ஆகி மலச்சிக்கல் வராது. குழந்தைங்களுக்கும் சாப்பிட சுவையாக ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஈஸி மெத்தட். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபீஸ், நான் டெய்லி ஒரு ஹெல்தி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன். அதோட பெனிஃபிட்ஸாக சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதிக மசாலா சேர்த்தாமல் சிம்பிள் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.